பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதா கல்பவ்ருக்ஷாய நமதா காமதேனுவே. ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஸ்ரவண பகுள த்விதியை. இந்த தினத்தில்தான் ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்தார். கற்பக விருட்சம் என்றும் காமதேனு என்றும் போற்ற பெறும் மகான் ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகளின் 353வது ஆராதனை மகோத்சவ தினம் இன்று. மகாவிஷ்ணுவின் மகாபக்தரான பிரகலாதனின் அவதாரமாக போற்றப்பட்ட மகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் 3 தத்துவங்களில் ஒன்றான துவைத்த தத்துவத்தை பரப்பியவர். புவனகிரியில் அவதரித்த இவர் மந்திராலயத்தில் ஜீவ சமாதி, அதாவது பிருந்தாவன பிரவேசம் அடைந்தார். அவருடைய மிருத்திகா பிருந்தாவனங்கள் நாடெங்கிலும் இருக்கின்றன. அங்கெல்லாம் இன்று ஆராதனை விழா மிக விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த நன்னாளில் நாம் கலியுக கல்ப விருட்சமாம் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை நமஸ்கரித்து ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவன பிரவேச நாளில் ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் இயற்றிய மிகவும் சக்தி வாய்ந்த ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரம் எனும் ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம். இதை இந்த நன்னாளில் பாராயணம் செய்வதால், கேட்பதால் குருமகான் ஆசிர்வாதத்துடன் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி சகல சம்பத்துடன் ஆரோக்கியத்துடன் வாழ வழி கிடைக்கும். அதற்கு முன்னால் இந்த நன்னாளில் இது தொடர்பான ஒரு சிறு சம்பவம் தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனத்திற்குள் நுழைவதற்கு முன்பு, நான் எனது உடலை மட்டுமே பிரிந்து செல்வேன், ஆனால் அனைவரின் நலனையும் பாதுகாக்க உடல் ரீதியாக இருப்பேன். அதாவது என் உடல் அடக்கம் செய்யப்பட்ட பின்னரும் எனது சமாதி உயிர்ப்புடன் விளங்கும், தேவையானவருக்கு தேவையான சமயத்தில் தக்க வழிகாட்டும் என்றவர் மகான் ஸ்ரீ ராகவேந்திரர். வாழும் காலத்தில் பல்வேறு அற்புதங்கள் புரிந்த அம்மகான் இறந்த பின்னரும் ஏன் இன்றும் கூட பல அற்புதங்களை செய்து வருகிறார். இது நாம் அறிந்ததே. அந்த அற்புதத்தில் ஒன்றை தெரிந்து கொள்ளலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் ஜீவசமாதி அடைந்த இடம் மாஞ்சாலி கிராமம் எனப்படும் மந்திராலயம். இது ஆந்திராவில் துங்கபத்ரா நதிக்கரையில் அமைந்துள்ளது. அது பூர்வ காலத்தில் பிரகலாதன் யாகம் செய்த இடம். அதனால் அந்த இடத்தையே தனது சமாதிக்காக பிருந்தாவனத்திற்காக தேர்ந்தெடுத்தார் ஸ்ரீ ராகவேந்திரர். இப்பகுதி ஆண்ட சுல்தான் மசூத் கானும் அதற்கு இணங்கி மாஞ்சாலியை ராகவேந்திரருக்கு கொடுத்தார். அதையே தனது பிருந்தாவனத்திற்கு தேர்ந்தெடுத்த ஸ்ரீ ராகவேந்திரர் 1671 ஆண்டில் ஜீவன் தன் உடலில் இருக்கும் போதே பிருந்தாவனத்தில் அமர்ந்து ஜீவ சமாதி அடைந்தார். இந்த சம்பவம் நடந்தது கிபி 1812 ஆண்டு. அப்போ பிரிட்டிஷ் அரசு ஒரு சட்டம் இயற்றியது. என்ன சட்டம்? அதாவது கோவில் இடத்திற்கான வாரிசுகள் யாரும் இல்ல அப்படின்னா அந்த இடத்தை அரசாங்கமே எடுத்துக்கொள்ளலாம்ன்றதுதான் அந்த அறிவிப்பு. அந்த சட்டத்து மூலமா பிருந்தாவனத்துக்கு தானமாக கொடுக்கப்பட்டிருந்த நிலமானியம் முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்பட்டது. ஆனா பொதுமக்கள்லாம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறா. பல வருஷத்துக்கு முன்னாடியே சுல்தான் ராகவேந்திரருக்கு தானமாக கொடுத்த இடம் இது, இதை அரசு கையகப்படுத்த கூடாதுன்னு மக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறா. அதனால பிரிட்டிஷ் அரசு என்ன பண்றது, அப்போ பெல்லாரி மாவட்ட ஆட்சியாளர், அதாவது கலெக்டராக இருந்த சர் தாமஸ் மன்றோ தலைமையில ஒரு குழுவை அமைத்து இந்த நிலைமையை சரி செய்யணும்னு சொல்லி உத்தரவிடுறது. மன்றோவும் தன்னோட குழுவினரோட இந்த ஆலயத்துக்கு வரார், அதாவது மந்திராலயத்துக்கு வரார். அங்கு வந்த அவர் நுழைவாயிலேயே தன்னுடைய ஷூவையும் தொப்பியையும் கழட்டி வச்சுட்டு பிருந்தாவனத்தை நோக்கி போறார். அங்க போன மன்றோ அங்க யாரோ இருக்கிற மாதிரி, எழுத்தாப்புல யாரோ இருக்கிற மாதிரி வணக்கம் செலுத்துறார். அப்புறம் சத்தமாக உரையாட ஆரம்பிச்சிடுறார். அவருடைய குழுவினர் எல்லாம் வந்திருக்கா இல்லையா, அவளுக்குலாம் ஒண்ணுமே புரியல. ஏன்னா அங்க மன்றோவை தவிர யாருமே இல்ல. மன்றோவோ யாரோ எழுத்தாப்புல நின்று இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கார். சரளமா ஆங்கிலத்துல வேற பேசிட்டு இருக்கார். அது என்னன்னா, இந்த ஆலயம் பத்தி, அதை தானமாக கொடுத்தது பத்தி, பிரிட்டிஷ் அரசாங்கம் வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை பற்றி எல்லாம் யாவரில் ஆர்டிஓ விரிவா இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கார், விளக்கிட்டு இருக்கார். அவர் யார்கிட்ட பேசுறார், எதுக்கு பேசுறார், ஒருவேளை அவருக்கு ஏதான சித்த பிரம ஏதானும் பிடிச்சிடுதா அப்படின்னு எல்லாம் மன்றோவோட வந்திருக்கா இல்லையா குழுவினர், அவளுக்கு எல்லாம் புரியாம திகச்சு போய் நிக்கிறா. ரொம்ப நேரம் அந்த உரையாடல் நடக்கிறது. முடிஞ்சு போனோன்னு ஆங்கிலேயர்களுடைய பாணியில அந்த பிருந்தாவனத்துக்கு சல்யூட் பண்ணிட்டு வெளியே வந்துடுறார் மன்றோ. வெளியே இருக்கிறவாள்லாம் திகச்சு போயிருக்கா இல்லையா, அவள்லாம் மன்றோவை பார்த்து கேட்கிறான், நீங்க இவ்வளவு நேரம் யார்கிட்ட பேசிட்டு இருந்தேள் அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அதை பத்தி கேட்கிறா. அதுக்கு மன்றோ, அங்க பிருந்தாவனத்துல ஒரு
காவி உடையணிஞ்சு உயரமா ஒருத்தர் இருந்தார். ஒளி வீசக்கூடிய கண்கள். அவற்றை நான் இந்த அரசு மானியம் பற்றின சில விளக்கங்களை சொன்னேன். அவரும் என்கிட்ட அது குறித்து உரையாடினார். இந்த மடத்து சொத்து பத்தின சரியான விளக்கத்தையும் சொன்னார். இப்போ இந்த இடம் மடத்துக்குத்தான் சொந்தம்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு மன்றோ தெளிவுபட சொல்றார். மேலும் அந்த மனிதனுடைய ஒளி வீசும் கண்கள் பத்தியும் அவருடைய கம்பீர குரல், செழுமையான ஆங்கில உச்சரிப்பு பற்றியும் வியந்து போய் பிரமிச்சு போனவர், நீங்களாம் அவரை பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த குழுவினரை பார்த்து கேட்கிறார். இல்ல, நாங்கெல்லாம் யாருமே பார்க்கல, நீங்க பார்த்தது யாருன்னா சாக்ஷாத் ஸ்ரீ ராகவேந்திரர் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்துறா. கடந்த நூற்றாண்டில் காலமான மகான் தன் முன் நேரில் தோன்றி, அதுவும் தன் பாஷையான ஆங்கிலத்திலேயே தன்னோட சரளமா பேசி பிரச்சனையை தீர்த்த விதம் கண்டு பிரமிச்சு போனார் சர் தாமஸ் மன்றோ. தனக்கு கிடைச்ச பாக்கியத்தை நினைச்சு மகிழ்ந்து புலகாங்கிதம் அடைகிறார். அரசுக்கும் ஆளுநருக்கும் அந்த இடம் மடத்துக்கு சட்டப்படி உரிமை உள்ள நிலம் அப்படின்னு தகவல் அனுப்பினதோட அன்று முதல் ஸ்ரீ ராகவேந்திரரின் பக்தராகவும் ஆகி போனார். விரைவிலேயே மன்றோ தற்காலிக ஆளுநராக பொறுப்பேற்கும் நிலை வந்தது. அவர் கையெழுத்திட்ட முதல் கோப்பு மடத்துக்கு நிலம் அளிப்பது தொடர்பானதுதான். இந்த சம்பவங்கள் அப்போதைய சென்னை மாகாண கெசட்லையும், அதான அரசு ஆவண குறிப்பிலும் வெளியாகியுள்ளதுன்றது குறிப்பிடத்தக்கது. கடவுள் மட்டுமல்ல, அவரது வழிவந்த மகான்களும் மதம் கடந்தவர்கள்ன்றது இது மூலமா தெரிந்து கொள்ள முடிகிறது. அது முதல் மந்திராலயம் ஆலய வளர்ச்சிக்கு உதவினதோடு இல்லாம பல ஹிந்து கோவில்களுக்கும் சென்று இறைவனை வணங்கி வழிபட்டார் மன்றோ. ஒரு முறை மன்ரோவுக்கு மிக கொடுமையான வயிற்று வலி வருது. அவர் நம்பிக்கையோட திருப்பதி பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறார். அவருடைய வயிற்று வலியும் விரைவிலே குணமாயிடுறது. உடனேயே ஒரு கிராமத்தை கோவிலுக்கு தானமாக கொடுக்கிறார். அதோட தன் பெயர்லேயே தினந்தோறும் பொங்கல் செய்து இறைவனுக்கு நைவேத்தியம் செய்யப்படணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறார். இன்றும் தினமும் திருப்பதி திருமலையில் சர் தாமஸ் மன்றோ கட்டளை பெயரில் பொங்கல் செய்து விநியோகிக்கப்படுகிறது என்பது ஒரு அதிசயமான செய்தி தான் இல்லையா? இப்போ நாம இன்றைய தினம் பாராயணம் செய்ய வேண்டிய ஸ்லோகத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ ராகவேந்திரருடைய சீடர் அப்பண்ணாச்சாரியார். குரு ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யக்கூடிய நேரம். அவர் தன்னுடைய பக்தர்கள்ட்ட எல்லாம் போய் சொல்லிட்டு வர சொல்லி அப்பண்ணாச்சாரியார்ட்ட சொல்றார். அவரும் சொல்லிட்டு துங்கபத்ரா நதிக்கரையோட அக்கறையில இருந்து இக்கரைக்கு வர. ஆனா துங்கால நீர் கரை புரண்டு ஓடுறது. அப்போ அப்பண்ணாச்சாரியார் குரு ராகவேந்திரருடைய பிருந்தாவன பிரவேசத்தை பார்க்க முடியாம போயிடுமோன்னு மனம் முருகி பாடின ஸ்லோகம் தான் இது. என்ன ஆச்சரியம், அவர் இந்த ஸ்லோகத்தை சொல்ற போதே துங்கபத்ரா அப்பண்ணாச்சாரியாருக்கு வழி விடுறது. அவரும் ஸ்லோகத்தை சொல்லிண்டே ஓடி வரார். ஆனா அதுக்குள்ள குரு ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் ஆகிடுறார். அதை பார்த்து அப்பண்ணாச்சாரியார்னால தாங்க முடியாம கதறி அழறார். ஸ்லோகத்தை முடிக்க முடியாம கதறி அழறார். உடனே குரு ராகவேந்திரர் பிருந்தாவனத்துல இருந்து கடைசி 2 வரி, அதாவது சாட்சி ஹயா ஸ்தோத்ரகின் என்று சொல்லி சரீரியாக இந்த ஸ்தோத்திரத்தை முடித்து வைத்தார். இது மிக மிக சக்தி வாய்ந்த ஸ்தோத்திரம். இது எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியது. ஒரு பஞ்சபாத்திரத்தில் நீர் வைத்து இதை தொடர்ந்து பாராயணம் செய்து அந்த புனித நீரை குடித்தால் அனைத்து நோய்களுக்கும் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. அத்துடன் எல்லா கிரக தோஷங்களிலிருந்தும் தீய தாக்கங்களிலிருந்தும் விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நாம ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ பூர்ணபோத ஸ்தோத்திரம், ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். அத ஸ்ரீ ராகவேந்திர ஸ்தோத்திரம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே. ஸ்ரீ பூர்ணபோத குரு தீர்த்த பயோப்திபாரா காமாரிமாக்ஷ விஷமாக்ஷ சிரஸ்பிருஷந்தி பூர்வோத்தராமித தரங்க சரத்சுஹம்சா தேவாளி சேவித பராங்கிரி பயோஜலக்னா ஜீவேஷ பேத குணபூர்த்தி ஜகத்சு சத்வ நீச்சோச்ச பாவமுகநக்ர கணை சமேதா दुर्वाद्यजापतिगिलैर्गुरु राघवेन्द्र वाग्देवता सरिदमुं विमलीकरोतु श्रीराघवेन्द्र सकल प्रदाता स्वपादकञ्जद्वय भक्तिमद्य अगाद्रि संवेदन दृष्टि वज्रः क्षमा सुरेन्द्रोऽवतु मां सदायम् श्रीराघवेन्द्रो हरिपादकञ्ज निषेवणाल्लब्ध समस्त सम्पत्
देवस्वभावो दिविजद्रुमोऽयम् इष्टप्रदो मे सततं स भूयात् भव्यस्वरूपो भवदुःखतूल सङ्ग्राग्निचर्यः सुखधैर्यशाली समस्तदुष्टग्रहनिग्रहेषु दुरत्ययोपप्लवसिन्धुसेतुः निरस्तदोषो निरवध्यवेशः प्रत्यर्तिमूकत्वनिदानभाषः विद्वत्परिज्ञेयमहाविशेषो वाग्वैखरी निर्जितभव्यशेषः सन्तानसम्पत्परिशुद्धभक्ति विज्ञानवाग्देहसुपाठवादीन् दत्त्वा शरीरोत्तसमस्तदोषान् हत्वा सनोव्याद्गुरुराघवेन्द्रः यत्पादोदकसञ्चयः सुरनदी मुख्या प्रगासादिता सङ्ख्यानुत्तमपुण्यसङ्गविलसत् प्रख्यातपुण्यावहः दुस्तापत्रयनाशनो भुवि महावन्द्यासुपुत्रप्रदो व्यङ्गस्वङ्गसमृद्धिदो ग्रहमहापापापहस्तं श्रये यत्पादकञ्जरजसा परिभूषिताङ्गा यत्पादपद्ममधुपायितमानसाये यत्पादपद्मपरिकीर्तनजीर्णवाचः तद्दर्शनं दुरितकाननदावभूतम् सर्वतन्त्रस्वतन्त्रोऽसौ श्रीमद्वमतवर्धनः विजयीन्द्रकराब्जोत सुधीन्द्रवरपुत्रकः श्रीराघवेन्द्रो यतिराट् गुरुर्मे स्याद्भयापहः ज्ञानभक्तिसुपुत्रायुः यशस्वी पुण्यवर्धनः प्रतिवादिजयस्वान्त भेदचिह्नादरो गुरुः सर्वविद्याप्रवीणोऽन्यो राघवेन्द्रान्न विद्यते अपरोक्षीकृतश्रीशः समुपेक्षितभावजः अपेक्षितप्रदातान्यो राघवेन्द्रान्न विद्यते दया दाक्षिण्यवैराग्य वाक्पाटवमुखाङ्कितः शापानुग्रहशक्तोऽन्यो राघवेन्द्रान्न विद्यते अज्ञानविस्मृतिभ्रान्ति संशयापस्मृतिक्षयाः तन्द्राकम्पवचः कौन्त्य मुखा ये चेन्द्रियोद्भवाः दोषास्ते नाशमायान्ति राघवेन्द्रप्रसादतः ॐ श्रीराघवेन्द्राय नमः इत्यष्टाक्षरमन्त्रतः जपिताद्भावितान्नित्यम् इष्टार्थास्योर्न संशयः हन्तु नः कायजान्तोषान् आत्मात्मीयसमुद्भवान् सर्वानपि पुमर्तांश्च ददातु गुरुरात्मवित् इति कालत्रये नित्यं प्रार्थनां यः करोति सः इहामुत्राप्त सर्वेष्टो मोदते नात्र संशयः अगम्य महिमा लोके राघवेन्द्रो महायशाः श्रीमद्वमतदुग्धाब्धि चन्द्रोऽवतु सदा नगः सर्वयात्राफलावाप्त्यै यथाशक्तिप्रदक्षिणं करोमि तव सिद्धस्य वृन्दावनगतं जलं शिरसा धारयामि यद्य सर्वतीर्थफलाप्तये सर्वाभीष्टार्थसिद्ध्यर्थं नमस्कारं करोम्यहं तव संकीर्तनं वेद शास्त्रार्थज्ञानसिद्धये संसारे क्षयसागरे प्रकृतितो गादे सदा दुस्तरे सर्वावद्य जलग्रहैरनुपमैः कामादिभङ्गाकुले नानाविभ्रमदुर्भ्रमे अमितभयस्तोमादिपेनोत्कटे दुःखोत्कृष्टविषे समुद्धर गुरो मामग्नरूपं सदा राघवेन्द्र गुरुस्तोत्रं यः पठेत् भक्तिपूर्वकं तस्य कुष्ठादिरोगाणां निवृत्तिस्त्वरया भवेत् अन्धोऽपि दिव्यदृष्टिः स्यात् येडमूकोऽपि वाक्पतिः
पूर्णायुः पूर्णसम्पत्तिः स्तोत्रस्यास्य जपात् भवेत्। यः पिबेत् जलमेतेन स्तोत्रेणैवाभिमन्त्रितम् तस्य कुक्षिगता दोषाः सर्वे नश्यन्ति तत्क्षणात्। यद्वृन्दावनमासाद्य पङ्गुः कञ्जोऽपि वा जनः स्तोत्रेणानेन यः कुर्यात् प्रदक्षिण नमस्कृति स जङ्गालो भवेदेव गुरुराजप्रसादतः। सोमसूर्योपरागे च पुष्यार्कादिसमागमे योऽनुत्तममिदं स्तोत्रम् अष्टोत्तरशतं जपेत्। भूतप्रेतपिशाचादि पीडा तस्य न जायते। एतत् स्तोत्रं समुच्चार्य गुरुर्वृन्दावनान्तिके दीपसंयोजना ज्ञानं पुत्रलाभो भवेत् ध्रुवम्। परवादिजयो दिव्य ज्ञानभक्त्यादिवर्धनम् सर्वाभीष्टप्रवृद्धिः स्यान् नात्र कार्याविचारणा। राजचोरमहाव्याघ्र सर्पणक्रादिपीडनम् न जायतेऽस्य स्तोत्रस्य प्रभावान्नात्र संशयः। यो भक्त्या गुरुराघवेन्द्रचरणद्वन्द्वं स्मरन् यः पठेत् स्तोत्रं दिव्यमिदं सदा न हि भवेत् तस्य सुखं किञ्चन। किं त्विष्टार्थसमुद्दिरेव कमला नाथप्रसादोदयात् कीर्तिर्दिग्विदिता विभूतिरतुला साक्षी हयास्योऽत्र हि। इति श्रीराघवेन्द्रार्य गुरुराजप्रसादतः कृतं स्तोत्रमिदं पुण्यं श्रीमद्भिर्ह्यर्पणाभिधैः। पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे। इति श्री अप्पण्णाचार्य विरचितं श्रीराघवेन्द्रस्तोत्रं सम्पूर्णम्। श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्।